லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னையை தொடர்ந்து கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. கோவையில் மெட்ரோ ரயில் செயல்படுத்தலாம் என 2011 மத்திய அரசு அறிவித்தது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்தது. ஒரு முறை போதிய ஆவணங்கள் இணைக்காததால் அறிக்கை திரும்பி வந்தது. 2 முறை அறிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கான விரிவான அறிக்கை திமுக ஆட்சியில் தயாரிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் மத்திய அரசுடன் திமுக மோதல் போக்கை கையாண்டது. இனியும் மெட்ரோ திட்டத்தை அரசியலாக்காமல் கோவையில் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தற்போதைய தாவேக அரசு அணுக வேண்டும். திட்ட அறிக்கையில் உள்ள பிழைகளை கண்டறிய வேண்டும். மற்ற மாநிலங்களில் எவ்வாறு அனுமதி பெறப்பட்டது? அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களில் நாம் தவறவிட்டது என்ன? மெட்ரோ ரயில் கொள்கையில் சொல்லப்பட்டிருப்பது என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ப திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும். மெட்ரோ இயக்க திட்டமிட்டுள்ள வழித்தடங்களில் சாலை வழியாக பைக், கார் உள்ளிட்ட இதர போக்குவரத்து வாகனங்களில் செல்வதற்கும் மெட்ரோவில் செல்வதற்கும் 3 முதல் 4 நிமிடங்கள் மட்டுமே வித்தியாசம் வரும். எனவே பெரும்பாலான வாகன ஓட்டிகள் மெட்ரோவுக்கு மாறுவது சாத்தியமில்லை என்பதோடு தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றது என்கிற குறிப்புடன் திட்ட அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியது. அதிகமான பயணிகளை மெட்ரோவுக்கு மாற்ற வேண்டுமெனில் போக்குவரத்து கொள்கையை மாநில அரசு வகுக்க வேண்டியது கட்டாயம். எனவே திட்ட அறிக்கையை மறு ஆய்வு செய்து தவறுகளை திருத்துவதோடு கோவைக்கு மெட்ரோ ஏன் அவசியம் என்பதை விளக்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தினர் மட்டுமின்றி தமிழக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் டில்லி செல்ல வேண்டும். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சக அதிகாரிகளுடன் கலந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்கிற யோசனை முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக கோவைக்கு இதனுடைய மெட்ரோ ரயில் மத்திய அரசாங்கம் தடுக்குது அப்படின்னு அரசியல் பேசுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள். ஆனால் அது வல்ல உண்மை. இந்த டிபிஆர் உங்களுக்கு சமீபத்தில் வந்தது. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, திட்ட அறிக்கை, அந்த திட்ட அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ கடைசியாக வந்ததனுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த வெளியீடானது 22 ஜூலை 2026 வந்திருக்கு. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த திட்ட அறிக்கையில் ஒரு 3-4 விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதில் நாம் இங்கிருந்து சமர்ப்பித்தது ஒன்று, இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய போக்குவரத்து எண்ணிக்கை, அது சரியான ஒரு கற்பனையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பொருளாதாரம் மற்றும் நிதி, இங்கிருந்து எத்தனை தூரம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறதும் அதற்குண்டான பொருளாதார நிதிநிலை இவங்க ஒரு கணிப்பில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் நிறையா தவறுகள் இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த கார்ப்பரேஷன் மாநகராட்சியை தாண்டி மற்ற பகுதிகளுக்கும் இதனுடைய தூரத்தை கணக்கிடும் பொழுது அந்த பகுதியிலிருந்து பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை இவங்க சொல்லியிருக்கக்கூடியது தவறாக தெரிகிறது. அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவான ஒரு திட்ட அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இதற்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, எதையெல்லாம் அவங்க கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு தெளிவான ஒரு அறிக்கையை இவங்க திரும்ப கொடுக்கணும். அதை கொடுக்காம இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மற்ற எதிர்க்கட்சிகளும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு மதுரை மற்றும் கோவை இந்த 2 பகுதிக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை மக்கள்கிட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை, குறிப்பாக கோவையை வஞ்சிக்கிறது, மெட்ரோ திட்டத்தில் பழிவாங்குகிறது, தனக்கு ஓட்டு போடாதனால மக்களை பழிவாங்கிறதுன்னு ஒரு பொய்யான ஒரு போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் எதற்காக மத்திய அரசாங்கம் இதை ரத்து பண்ணலை கவனிக்கணும். நீங்கள் சரியான ஒரு திட்ட அறிக்கை கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் பரிசீலனை செய்து திரும்ப மெட்ரோ கொடுக்க தயாராக இருக்கிறாங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதையே நாங்கள் ஒரு நோட்டீஸாக பிரிண்ட் செய்து பொதுமக்களுக்கு விநியோகிக்க
ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். சராசரி மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு வீடு கட்டணுனாலும் கூட அந்த வீடு கட்டணுனாக்கா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறோம், அதுக்கு எத்தனை இடம் தேவைப்படுகிறது, அந்த வீட்டில் எத்தனை நபர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த வீட்டினுடைய வேலையை ஆரம்பிக்க முடியும். அதனால் இந்த மெட்ரோ போக்குவரத்துக்கு உண்டான இடங்கள் இருக்கிறதா, அந்த இடத்த நம்மளுடைய மாநில அரசாங்கம் கொடுக்கிறதா அந்த பகுதியில், அதனுடைய பயண வழியில். இரண்டாவது, எத்தனை நபர்கள் அதில் பயணிக்க முடியும், இப்படி பயணிக்கும் பொழுது இதுக்கு என்ன செலவுகள் ஆகிறது, இந்த செலவுகள் செய்யும் பொழுது மக்களுக்கு பிரயோஜனமான எண்ணிக்கையில் பயணிக்க முடியுமா, அல்லது அதற்கு பிறகு இந்த பொருளாதாரம் வருகாலத்தில் சரி செய்யப்படுமா, இதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மெட்ரோ மூலியமாக தான் நம்ம வருவாய் எடுக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். இதற்கு உண்டான ஒரு இவங்க அந்த திட்ட அறிக்கை கொடுக்கணும். அதை கொடுத்துட்டாங்கன்னாக்கா உடனடியாக வேலையான துவக்கப்படும். இது அரசியல் மோதல் தான் அப்படிங்கிறீங்க? முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டுமே. நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணுறேன். பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். நீங்கள் ஜிஎஸ்டி தொகையில் இருந்து கல்விக்கான தொகையிலிருந்து அனைத்து தொகையுமே, அனைத்து வளர்ச்சி திட்டங்களுமே அனைத்து மாநிலங்களுக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கிறோம். இதில் பாகுபாடுங்கிறது முற்றிலுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எப்படி இப்போ இந்த நீட்டுக்கு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை சொல்லி ஒரு வன்முறையை கலவரத்தை தூண்டினாங்களோ, அதே போல் அடுத்த ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லாத ஒரு விஷயத்தை பொய்யாக மெட்ரோவினால் மத்திய அரசு கோவைக்கு வஞ்சிக்கிறது என்ற ஒரு தவறான ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு வருவது உறுதியாக வரும். எப்படி வரும்னாக்கா, மத்திய அரசாங்கம் மெட்ரோக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் செயல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று. அந்த வரைமுறை தான் டிபிஆர்னு சொல்கிறோம், திட்ட அறிக்கை. அது முழுமையாக அவங்க கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கனாக்கா உடனடியாக நமக்கு அந்த வேலையை துவக்கிடுவாங்க.